ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 126வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேவன் நம்முடைய கண்ணீரை காண்கிறவரும் அதற்கு பலனை கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கவனித்து கொண்டே இருக்கிறார். நன்மையான காரியங்களுக்கு அடுத்த எந்த முயற்சிக்கும் பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறதிலே முந்தி பலனடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய பிரயாசம் எத்தகையதாய் இருக்கிறது என்கிறதை பொறுத்து அந்த பலன் அமைந்திருக்கிறது. ஒருவன் கண்ணீரோடு விதை விதைப்பானால் அவனுக்கு ஒரு கம்பீரத்தின் அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோம்பல் உள்ளவர்களாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறதில்லை. சோம்பேறிகள் நன்மையை அறுவடை செய்யவும் முடியாது. ஆகவே நமக்கு தேவன் என்ன வாய்ப்புகளை கொடுக்கிறாரோ அவைகளை முழு ஈடுபாடோடும் முழு பிரயாசத்தோடும் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்வார். விதை விதைக்கிறவனை பார்த்தோமானால் அவன் நிலத்தை பண்படுத்திவிட்டு விதையை நிலத்தில் விதைக்கும்படிக்கு வீட்டிலிருந்து அதை சுமந்து கொண்டு செல்லுவான். அவன் செல்ல செல்ல அவனுடைய உள்ளத்தின் பாரமும் இந்த வருஷத்தினுடைய விளைச்சல் எப்படி இருக்கும் என்கிற கவலையும் அந்த சுமையின் அழுத்தமும் அவனை அதிக வேதனைக்கு உள்ளாக்குகிறது. அது மனதளவிலும் உடல் அளவிலும் அவனுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று. விதைத்த பின்பு விளைச்சலை அறுவடை செய்கிற காலத்திலே அவன் மன நிறைவோடு ஏராளமான அறுவடையை கம்பீரத்தோடு பெற்றுக்கொண்டு திரும்பி வருவான். இதுதான் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய பலன். இந்த காலை வேளையில நீங்கள் எந்த காரியத்துல மிகுந்த பிரயாசத்தோடும் கண்ணீரோடும் மன வேதனையோடும் செய்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. மனுஷன் கொடுக்காவிட்டாலும் பரலோகத்தின் தேவன் அதை கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் எஜமானர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தான். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நான் வேலை செய்கிறேன் என்கிற உணர்வோடு நல்ல மனத்தெளிவோடும் நம்முடைய பிரயாசங்களை நாம் முன்வைப்போம். நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்றைய கண்ணீர் நாளைய கம்பீரத்தின் விதையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைகளையும் வாய்ப்புகளையும் நாங்கள் மன உண்மையோடும் கஷ்டமாக இருந்தாலும் முழு ஈடுபாடோடும் அவைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். கண்ணீருக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் கம்பீரத்திற்கு எங்களை வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.